எனக்கு இப்போயே 1-2 வெள்ளை முடி வரதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. உங்களுக்கும் வெள்ளை முடி வரதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சா? அப்போ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னடா இது இப்பயே வெள்ளை முடி வரதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்ற ஆதகத்தோட ChatGPTக்கு போய் ஏன் வெள்ளை முடி வருதுன்ட்டு கேட்டேன். அதுக்கு அது சில ரீசன்லாம் சொல்லிச்சு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏன் வெள்ளை முடி வருதுன்ற ரீசனை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முடி ஏன் கருப்பாக இருக்குது அப்படின்ற ரீசனை பார்த்துடலாமா? நம்ம முடியில் ஏர் ஃபாலிகல்ஸ் இருக்குங்க. அந்த ஏர் ஃபாலிகல்ஸில் மெலனோசைட்ஸ் அப்படின்ற செல்ஸ் இருக்குது. அந்த மெலனோசைட்ஸ் மெலனினை செக்ரேட் பண்ணுது. அந்த மெலனின் தாங்க நம்ம முடி கருப்பாக இருக்கிறதுக்கு காரணம். அந்த மெலனின் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகும்போது தான் நம்ம முடி க்ரே கலராகவோ அல்லது ஒயிட் கலராகவோ சேஞ்ச் ஆகுது. இந்த மெலனின் ப்ரொடக்ஷன் எப்படி ஸ்டாப் ஆகுதுன்ட்டு பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு ஜெனட்டிக் ப்ராப்ளம்ங்க. நம்ம அப்பாவுக்கோ அல்லது நம்ம தாத்தாக்கோ 25 வயசுக்குள்ளே அவங்களுடைய முடி ஒயிட்டிஷ் ஆகிற ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நமக்கும் அந்த ப்ராப்ளம் வரலாம். அதுக்கப்புறம் வைட்டமின் டெஃபிஷியன்சிங்க. வைட்டமின் B12, வைட்டமின் E, வைட்டமின் D, ஃபோலிக் ஆசிட்ஸ் இதெல்லாம் டெஃபிஷியன்சியாக இருக்கிறனாலையும் நமக்கு வெள்ளை முடி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுங்க. அதாவது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அன்ஸ்டேபிள் மாலிகுல்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம மெலனோசைட்ஸ் செல்ஸை அஃபெக்ட் பண்ணுதுங்க. அந்த மெலனோசைட்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது மெலனின் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகுது. ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னாலையும் மெலனின் ப்ரொடக்ஷன் கம்மியாகுதுங்க. அப்புறம் தைராய்டு ப்ராப்ளம் இருந்ததுனால நம்மளுடைய மெலனின் ப்ரொடக்ஷன் கம்மியாகும். லைக் ஹைப்போதைராய்டிசம்லாம் இருந்தால் நம்மளுடைய முடி ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே க்ரே கலராக மாறிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் ChatGPT எனக்கு ஃபுட்டு எந்த மாதிரியான டயட்டெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிச்சு. அது என்னென்னு பார்க்கலாமா? வைட்டமின் B12 ரிச்சாக இருக்கக்கூடிய சோர்ஸஸ் என்னென்னு பார்த்தோம்னா எக்கு, மில்க்கு, கேர்டு, ஃபிஷ்ஷு, சிக்கன் இதெல்லாம். அயன் அண்டு காப்பர் ரிச் ஃபுட்டெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா ஜாக்ரி, டேட்ஸ், கேஷ்யூ நட்ஸ், ஆல்மண்ட், சீசமி சீட்ஸ் லைக் தட். அதுக்கப்புறம் ஃபோலிக் ஆசிட் ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்பினச், பனானா, ஹோல் கிரைன்ஸ் இந்த மாதிரியான ஃபுட்ஸையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்டையும் எடுத்துக்கலாம். டொமேட்டோ, கேரட், பீட்ரூட் அந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கும் போது நம்ம ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜிங்க் ரிச் ஃபுட்டு, பம்கின் சீட்ஸு, கார்லிக், ஹோல் கிரைன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ChatGPT சில லைஃப் ஸ்டைல் மெயின்டெனன்ஸ்லாம் சொல்லிச்சு. அது என்னென்னு சொல்லட்டுமா? அந்த லைஃப் ஸ்டைல் மெயின்டெனன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம்னா 7 to 8 hours ஸ்லீப்பு, 7 to 8 மணி நேரம் தூக்கம். அதாவது நைட்டில் படுத்தா தூக்கம் வராதுங்க. காலேஜ்லேயே ஸ்கூல்லேயே போய் உட்காந்து அந்த மொதல் பீரியட்லேருந்து கடைசி பீரியட் வரைக்கும் தூக்கம் வந்து சொக்கும் பாருங்க. அதுதான் தூக்கம். எக்ஸப்ட் பிரேக் பீரியட் அண்டு லஞ்ச் பீரியடுங்க. அங்கே வந்து என்ன பிரயோஜனம்? லட்சமாக ஃபீஸை கட்டிவிட்டு அங்கே போய் தூங்குறது தான் மிச்சம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம தலைக்கு குளிக்கும் போது மைல்டு சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தது. அப்புறம் நம்ம மண்டியில் அதாவது ஸ்கேல்பில் ப்ளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸ்கேல்ப்பு மசாஜ் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருந்தது ChatGPT. நம்ம தலையில் எங்கன்னா வெள்ளை முடி தென்பட்டது அப்படின்னா அது நம்ம ப்ளக் பண்ணி எடுத்துடக்கூடாதுங்க. நம்ம வீட்டிலலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, வெள்ளை முடி இருந்துச்சுன்னா அதை பிடுங்க, அதை இன்னும் அதிகமாக வந்துருன்ட்டு. அதுக்கான ஆக்சுவல் ரீசன் என்ன அப்படின்னா அந்த வெள்ளை முடி அதிகமாகாது, பட் அது நம்ம ஏர் ஃபாலிகல்ஸை டேமேஜ் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் பண்ணுறதுனால வெள்ளை முடி கருப்பாக மாறிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாறாது. வெள்ளை முடியை டெம்ப்ரவரியாக கருப்பாக்குறதுக்கு நம்மளால் முடியாது, பட் வெள்ளை முடி ஆக போகிற முடியை வெள்ளை முடி ஆகாமல் தடுக்க முடியும். கொஞ்சம் காலத்துக்கு இருக்கலாம், அவ்வளோதான். ஒரு கட்டத்துக்கு மேலே அது வெள்ளையாகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுங்க. பட் அது ஏர்லியர். ஓகேங்க, வெள்ளை முடி எதனால் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்ச ரீசன் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.